ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிகே லைஃப் ஸ்டைல். ஸோ ஒரு 10 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை. நானும் நிறைய விளாக்ஸ் எதுவுமே போடாமல் இருக்கேன் சேனலில். ஸோ நிறைய மசில் லாஸ் ஆகிருக்கு. நான் எப்படி ரெக்கவர் ஆகிறேன் அண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு டெய்லி பிளாக் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ நான் எந்த நிலமையில் இருக்கேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வீடு எந்த நிலமையில் இருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம சாமி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய சாமி ரூம். ஸோ கம்ப்ளீட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சாமி ரூமுக்கு வெளியே இருக்க பெல்லு. இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது சும்மா அடிச்சுட்டு போகலாம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. ஸ்ட்ரென்த்து, ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டிலாம் ஓரளவுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. நிறைய மசில் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிரியேட்டின் ஃபுல்லி சேச்சுரேஷனில் தான் இருந்தேன். ஸோ அதனால் பெரிய லெவலில் எனக்கு மசில் லாஸ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். கிச்சனோட நிலமை தான் கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கும். 10 நாளாக பாத்திரம் கொஞ்சம் செல்வாமல் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் மோசமான நிலைமை தான். என்னென்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம போய் வாங்கிட்டு வரணும். ஓ மை காட், பால் வேறு 1/2 லிட்டர் வெளியே இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சிக்கன் இருக்கான்னு தான் இருக்குது. பட் ஆனால் இது போனாட்டி வெயிட் போட்டதில் மேட்ச் ஆகாத வெயிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 to 150 இருக்கும். அவ்வளோதான். அண்ட் மொத்தமாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி. ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி ஆகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா டப்பாச்சி நான் ரெடி பண்ணது. இது பியூர் வெறும் பைனாப்பிள். அண்ட் இது பைனாப்பிள் அண்ட் ஜிஞ்சர். இது நான் அடுத்த வாட்டி பண்ணும் போது ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இதெல்லாம் கேஃபிர். ஆக்சுவலி இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி இது ரிவைவ் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட 1 மாதமாகவே இதை நான் குடிக்கல. ஸோ கேஃபிர் ஒரு 3 பாட்டிலே இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரீஸாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ போடணும். ஸோ ஃபஸ்ட் மீல் தான் நான் இப்போ பிளான் பண்ணணும். மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சு. அண்ட் சிக்கன் கேஃபிர்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கேஃபிர் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு ப்ரோபயோட்டிக். அது என்னங்கிறது கிளியராக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ என்னோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த பார்த்திங்கன்னா பெருசாக மசில் டெஃபினிஷன்லாம் ஒன்றும் குறைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா மசில் சைஸ் கன்ஃபார்ம் எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு எப்படின்னு தெரில. பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து பார்த்தா தெரியும். ஆனால் பெருசாக இன்னும் பெரிய அடி வாங்கின மாதிரி தெரியல. ஆனால் எனக்கு எப்படின்னா ஒரு கை மட்டும் கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கை பெருசாக இருக்குது, ஒரு கை சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ இந்த கை பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, இந்த கை சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்டு இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இதுலேருந்து ரெக்கவரும் ஆகணும், மசிலும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சேம் டைமில் நான் ஃபேட்டும் லாஸ் பண்ணணும். ஸோ டெபிசிட்டில் இருந்துட்டு சேம் டைமில் நான் மசிலும் பில்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு 250 கேலரி ஒரு 200 கேலரி டெபிசிட்டில் இருக்கலான்னு பிளான் பண்ணுறேன். அதுக்கான நிறைய கால்குலேஷன் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். கால்குலேஷன் முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 வீக்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஆகும். ஸோ இந்த டார்கெட் இந்த ரீச் பண்ணிட்டு தான் 10% பாடி ஃபேட் டார்கெட் வச்சிருக்கேன். அதை ரீச் பண்ணிட்டு தான் நான் கட் பண்ணலாமா இல்லை பல்க் பண்ணலாமான்னு முடிவு பண்ணுவேன். ஸோ இப்போ கரண்ட்டாக 11.6% இருக்கேன். அண்ட் 64.5 kg பாடி வெயிட்டில் இருக்கேன். ஸோ அதை வச்சு நான் லீன் மாஸ் அண்ட் ஃபேட் மாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த டார்கெட் வெயிட் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான். என்னன்னா லீன் பாடி மாஸ் டிவைட் பை 1 - டார்கெட் பாடி ஃபேட் % டிவைட் பை 100. ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எவ்வளோ டார்கெட் உங்கள் பாடி வெயிட் வேணுமோ அது தெரிஞ்சிடும். ஸோ 62.8 வந்திருக்கு. பட் இது எனக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா இந்த ஃபார்முலா எப்போ அக்யூரேட்டாக இருக்கும்னா நீங்கள் ஒரு ஹையர் பாடி ஃபேட் 30 இல்லை 20% பாடி ஃபேட்லேருந்து 15 வரீங்க அப்படின்னா 15 டார்கெட்ஸ் வரீங்கன்னா அது வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ 15 கீழே இறங்கும் போது நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நான் மசில் பில்ட் பண்ணிட்டு ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு மசில் பில்ட் பண்ணும்போது வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு இந்த 64லேயே மெயின்டைன் ஆகலாம், இல்லை 63.5 இல்லை 63 அந்த ரேஞ்சிலேயே எனக்கு இந்த 10% பாடி ஃபேட் வந்துடலாம். ஸோ அதனால் வெயிட் நம்ம இது பண்ண முடியாது. நான் எதுக்காக இந்த ஃபார்முலா போட்டேன்னா டைம் ஒரு அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேட் லாஸ் 1.2 kg நான் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 250 கேலரி மட்டும் டெபிசிட் வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக வைக்கல, கம்மியாக வைக்கல, ஒரு மிட் ரேஞ்சில் வச்சுருக்கேன். 200 கூட வைக்கலாம், பட் நான் 250 வச்சுருக்கேன். ஸோ 250 கேலரிஸ் ஒரு நாளைக்குன்னா 1070 கேலரிஸ் வீக்லி. அதாவது உங்களுக்கு 0.25 kg per வீக் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா
0.25ங்கிறனால 1.25 kg நம்ம அப்ராக்சிமேட்டாக லாஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 0.25 போட்டால் 5 வாரம் அப்படிங்கிறத அதை வச்சு தான் நான் 5 வாரம்னு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 kgயில் 972 grams வந்து ஃபேட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னா 1 gram ஆஃப் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 calories. ஸோ உங்களுக்கு அதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1750 calories வந்து பர் வீக்னா டிவைட் பை 9 போட்டிங்க அப்படின்னா 194.4 grams வீக்லி ஃபேட் லாஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 gram ஃபேட் வந்து நீங்கள் வீக்லி லாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் வந்து இன்ட்டு 5 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 972 வரும். 5 வாரத்தில் 972 gram ஆஃப் ஃபேட் வந்து இது பண்ணுவேன்னு போட்டிருக்கேன். இது கூட வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதையுமே வந்து நான் அப்படியே கன்டினியூ பண்ண போகிறேன். 8 hours to 10 hours விண்டோ நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ 10 hours ஸ்டார்ட் பண்ணலாம், அப்புறம் 8 hours போகலாம். இன்றைக்கி நான் ஒரு 1:45 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து August 19 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 நாள் பண்ணேன். அதுக்கப்புறம் சாப்பிடல, ஒரு 10 நாள் சாப்பிட முடியல. ஸோ அதுக்கப்புறம் இது திரும்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓவரால் ட்ராக்கர் டைரி மாதிரி. ஸோ இது வந்து என்னோட 3வது டைரி. ஸோ இது மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ இது இல்லாமல் நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணுவேன். ஸோ இது வந்து என்னோட வெயிட் ட்ரைனிங், பாடி வெயிட் ஒர்க் அவுட்ஸு, அண்ட் வந்து மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பாக்ஸிங் அதெல்லாம் பண்ணுவேன். மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி டெய்லியும் ஒரு ட்ராக்கர் வச்சுருப்பேன். இதெல்லாம் முதல்ல எழுதிட்டு இருந்தேன், இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆக்கிட்டு பிரிண்ட் எடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி இது டெய்லி கேலரிஸ் ட்ராக்கிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கரண்ட் போயிடுச்சு மக்களே. கரண்ட் கட் பண்ணிட்டு உங்களுக்கு 100 தொட்டுக்காரன போறேன். அல்ல 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 நீ கரண்ட் கட் ஆகணும். 6 முட்டை. ஓ ஜீசஸ், கரண்ட் போணும் ஜீசஸ். எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க, கரண்ட் போணும் ப்ளீஸ். ஒரு வேளை கரண்ட் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கேலரி ட்ராக்கிங். நான் இதை வந்து என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அண்ட் ப்ரோட்டீன், கார்ப், ஃபேட்டு, அப்புறம் அதோட டைப்ஸ் அதெல்லாம் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கான அதை வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கர் தான். நான் கூகுள் ஷீட்டில் வச்சுருக்கேன். நான் ஃபார்ம் பண்ணது முதல்ல எக்ஸலில் யூஸ் பண்ணுறேன், அப்படியே கூகுள் ஷீட்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக என்ட்ரி பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்துருவேன். நான் ஒன்று எழுதிட்டு இருப்பேன், கால்குலேட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாம் இதில் ஆட்டோமேட் பண்ணுறதுனால எக்ஸலுக்கு போயிட்டேன். இது வந்து என்னோட கேலரி ட்ராக்கிங். இந்த ஒர்க் அவுட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எதுவும் மாற்ற போகிறது இல்லை, அதே ஒர்க் அவுட் அப்படியே ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் இப்போ தான் ஒரு 1 month முன்னாடி தான் இந்த ஒர்க் அவுட் பிளானுக்கு வந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ வந்து பேக் அண்ட் செஸ்ட், ஆர்ம்ஸ் அண்ட் ஷோல்டர்ஸு, லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ் இந்த மாதிரி போட்டு 3 ஃபேஸாக போவேன். ஸோ 9 days ஸ்பிட் மாதிரி. அது கன்டினியூஸாக பண்ண மாட்டேன், எப்போ ரெஸ்ட் வேணுமோ நடுவில் எடுத்துப்பேன். ஸோ இது எப்படி பண்ணுவோன்னா, இப்போ ஃபியூஷன் ஃபிட் எப்படின்னா வந்து நான் எதுக்காக இதை வச்சேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கதை. நான் அப்புறமா வேணா உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன் அதை பற்றி. ஸோ ஒரு ஒர்க் அவுட் எடுத்துகிட்டேன் அப்படின்னா ஸ்ட்ரென்த், பவர், என்ட்ரன்ஸ் 3மே ட்ரெயின் பண்ணுவேன். அது இல்லாமல் ஐசோமெட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ அந்த 4மே வந்து ஒரு ஒர்க் அவுட்டில் நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து 6 reps இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அதில் ஹோல்டிங்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி பவர் வந்து 12 reps இருக்கணும். அதோட பண்ணுற வேரியேஷன் மட்டும் மாறும். ஸோ மேலே கொண்டு போகும்போது ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதும், நம்ம ரிட்டர்னில் வரும்போது ஸ்லோவாக வெயிட்டை கொண்டு வரதும் வந்து பவரில் வரும். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான வெயிட்டில் அதிகமான ரெப்ஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒர்க் அவுட்டோட ஒரு பேட்டர்ன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபுல்லாகவே இருக்கும். என்னோட வெயிட் ட்ரைனிங் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். அது போக தான் வந்து அப்புறம் பாடி வெயிட் ட்ரைனிங்கில் கொஞ்சம் ரெப்ஸ் போடுவேன். ஏன்னா 2 ஒர்க் அவுட் நான் குறைச்சிட்டேன், நிறைய ஒர்க் அவுட்ஸ் குறைச்சிட்டேன். செஸ்ட்னா 2 ஒர்க் அவுட், பேக்னா 2 ஒர்க் அவுட், அந்த அவ்வளோதான். ஏன்னா இதுவே ஹார்ட் செட்டாக இருக்கும். ஸோ எஃபெக்டிவாக ஒரு 2 ஒர்க் அவுட் போடும் போதே வந்து நான் அது ஒரு செட்டாக தான் கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா கண்டினியூஸாக நான் பண்ணுவேன். இந்த 3மே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று தனித்தனியாக பண்ணிருப்பேன். இப்போ வந்து நல்ல ட்ரெயின் ஆகிறதுனால எனக்கு 3மே அட் அ டைமில் சேர்ந்து பண்ணுறேன், ஒரே செட்டாக கனெக்ட் பண்ணுவேன். பட் இது வந்து எஃபெக்டிவான 2 செட்டு கணக்கு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி வெயிட்டில் பண்ணுவேன். அது போக வந்து பாக்ஸிங் இல்லைனா மவுத்தாய் இல்லைனா வந்து கிக் பாக்ஸிங் அந்த மாதிரி மாறி மாறி பண்ணிருப்பேன். ஸோ அது அப்புறம் வாக்கிங் அதெல்லாம் போகிற அப்படின்னா அதெல்லாம் வந்து அதர் ஆக்டிவிட்டிஸ் கார்டியோஸில் வந்துடும். ஸோ இதை வந்து நான் இதை தனியாக ட்ராக் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் கடைசியில் பிரிண்ட் எடுத்துருவேன். ஏன்னா இதில் வந்து கால்குலேஷன் எல்லாமே வந்து எக்ஸலே பார்த்துக்கும். நான் முதல்ல வந்து கால்குலேட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இதுவே பார்த்துக்கும். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த ட்ராக்கர் வேணாலும் கேளுங்க, சென்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மீலை சிம்பிளாக வச்சுக்கலான்னு மியூஸ்லியும் 1/2 லிட்டர் மில்க்கும் போட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நீங்களே வந்து வீடை பார்த்துருக்கீங்க. ஸோ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்ட் மீல் வந்து ரவா அடை செஞ்சிருந்தேன், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அதையும் முடிச்சுட்டு என்னோட வார்ம் அப் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஷேடோ பாக்ஸிங் மட்டும் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பஞ்சிங் பேக்கில் பண்ணதே கை ஒன்று ரெக்கவர் ஆகாமல் இருந்துச்சு, ஃபுட்டோ ஒழுங்காக இல்லை இல்லையா. ஸோ அதனால ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே வந்து ஹெவி தான். ஷேடோ பாக்ஸிங்கே இன்னைக்கு பண்ணிருக்கூடாது, வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் படுத்துட்டு இருக்கேன், மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் நினச்சேன், அதனால் பண்ணிட்டேன். இது வந்து 5 rounds பண்ணியிருந்தேன், அதுக்கு மேலே பண்ண முடியல, அதுலேயே எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். 5 rounds 3 minutes ஒரு ரவுண்டு, 1 minute ரெஸ்ட்டு. ஸோ முடிச்சுட்டு நான் தேர்ட் மீல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு வந்து சிக்கன் காலை வச்சிருந்தால மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ அதை வந்து ஏர் ஃப்ரையரில் சிக்கன் 65 மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். ஸோ இந்த கேப்பில் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ரெச்சிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து மசில்ஸ் ஃபுல்லாக டைட்டாக இருந்துச்சு. 10 டேஸ்க்கு முன்னாடியுமே வந்து நான் ஒர்க் அவுட் முடிச்சு ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் விட்டேன். அந்த கேப்பில் எனக்கு ஏர் ஃப்ரையரில் 10 மினிட்ஸ் ஆச்சு. சிக்கன் எல்லாம் ஃபிட் பண்ணி திரும்பி செட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி தான். இது வந்து நான் பேக் அண்ட் செஸ்ட் முடிச்சுட்டு வந்தால் பேக் அண்ட் செஸ்ட் மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ ஃபுல் பாடி தான் டெய்லியுமே பண்ணுவேன். இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொட்டீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரொட்டீன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈச் மசில் வித் 20 செகண்ட்ஸும், செகண்ட் ஒன்ல ஈச் மசில் வித் 20 செகண்ட்ஸும் பண்ணுவேன். எப்போல்லாம் போர் அடிக்குதோ இன்னைக்கு நான் பண்ண மாதிரி 40 செகண்ட்ஸ்க்கு சிங்கிள் ரொட்டீனே முடிச்சிடும். அடுத்த நாளைக்கு அடுத்த ரொட்டீனே திரும்பி அதே மாதிரி 40 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ இதை முடிச்சுட்டு என்னோட 3rd மீலே நான் முடிச்சிட்டேன். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை முடிச்சுட்டு என்னோட ஓவரால் ட்ராக்கிங் டேரியில் நான் இன்னைக்கு பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ண முடிச்சிட்டேன். டேப்லேயுமே வந்து என்னோட கேலரிஸ் ட்ராக்கரையும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ட்ராக்கரையும் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 565 கேலரிஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ வாக்கிங் வந்து 2 ஸ்டேஷன் போயிருக்கேன். 45 மினிட்ஸும் 20 மினிட்ஸும். 45 மினிட்ஸுங்கிறது அதுக்கு மேலே நடக்க முடியல. அதுக்கு மேலே வந்து எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்றும் ரெக்கவர் ஆகலை இல்லையா. 20 மினிட்ஸ் நடக்கும் போதுமே கால் வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் வரைக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் ஷேடோ பாக்ஸிங் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் மொபிலிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதோட என்னோட வார்ம் அப்பும் ஸ்ட்ரெச்சிங் ரொட்டீனும் தான். ஸோ டோட்டலாக 12,600 ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன். ஓகே தான், இன்னைக்கு ஒரு மாதிரி டீசெண்டாக முடிஞ்சிச்சு. அண்ட் வந்து ஓவராலாக பேலன்ஸ் கேலரின்னு பார்த்தீங்கன்னா 260 கேலரிஸ் தான் வந்து 260 கேலரிஸ் டெபிசிட்டில் இருந்திருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்குமே வந்து 9 hours மட்டும் தான் ஈட்டிங் விண்டோ. ஸோ இந்த HSF ட்ரையலுங்கிறது என்னென்னா குட் சேச்சுரேட்டட் ஃபேட் ட்ரையலில் இருக்கேன். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பழைய ஐட்டம்ஸ்லாம் வெளியே தூக்கி போட்டு புது ஐட்டம்ஸ்லாம் உள்ள அடிக்கியாச்சு. இப்போவே மணி 1 ஆச்சு. ஸோ 2 மணிக்குலாம் நான் தூங்கினா தான் வந்து 6 மணிக்கு எனக்கு ஜிம் போக முடியும். இனிமேல் காலையில் ஜிம் போகலான்னு இருக்கேன் ஈவினிங் பதிலாக. ஸோ திஸ் ஷோ க்ளோஸ், சைனிங் ஆஃப்.